ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், அதிலே 6, 7, 8 ஆகிய 3 வசனங்கள் நாம் இணைந்து வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சீஷர்களிலே ரொம்பவும் முக்கியமான ஒரு நபர் பேதுரு. வயதில் மூத்தவர் பேதுரு. எப்போவுமே மூத்தவர்களுடைய புத்திமதிகள், ஆலோசனைகள் நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா மூத்தவங்க தங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்லும்போது அது இளம் தலைமுறைகள் நமக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தாதபடிக்கு சில காரியங்களில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள, பாதுகாக்கப்பட அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால்தான் முன்னோர் பழமொழி சொல்லியிருக்காங்க, மூத்தோர் சொல்லும் முதுநெற்கனியும் முன் கசக்கும் பின் இனிக்கும். அல்லேலூயா. இப்போ பேதுரு இதிலெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய விஷயத்தை அனுபவப்பட்டு முதல் நூற்றாண்டு திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு 3 காரியங்களை குறித்த ஒரு ஆலோசனையை இந்த வார்த்தையில் என்ன செய்கிறார், சொல்கிறார். அதில் முதல் காரியம் உயர்வு. உயர்வை விரும்பாதவர்களே இல்லை. நம்ம எல்லாரும் உயர்வடைய விரும்புகிறோம். எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? எத்தனை நாள் வாளாவே இருக்கிறது, தலையாகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? எத்தனை நாள் கீழே இருக்கிறது, மேலாகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை நாள் தாழ்விலே இருக்கிறது, உயர்வடையணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நம்ம எல்லாருமே உயர்வை விரும்புகிறவர்கள், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான். அப்போ கண்டிப்பாக தேவன் உயர்த்துவார். கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துகிறவர், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் உயர்வு வேணும்னா இந்த பேதுரு தன்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறாரு, உங்களை உயர்த்துவதற்குன்னு ஒரு ஏற்ற காலம் இருக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் அடங்கி இருங்கன்றார். ஆமீன் சொல்லுங்கள். பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறதுக்கும் அடங்கி இருங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது வித்தியாசம்? காத்திருங்கன்னு சொல்கிறதுக்கும் அடங்கி இருங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அடங்கி இருங்க அப்படின்னா உங்களை கொஞ்சம் சப்மிட் பண்ணி, உங்களை கொஞ்சம் ஒப்பு கொடுத்து, கொஞ்சம் தாழ்த்தி, கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்யுங்க, நீங்கள் இருங்க. அவசரப்படாதீங்க. உயர்வை நீங்களே தேடாதீங்க. நானே உயரணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. குறுக்கு வழியில் உயர்ந்து விட வேண்டும் என்று நீங்கள் எந்த குறுக்கு வழியை என்ன செய்யாதீங்க, தேடாதீங்க. தேவன் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்தை கையில் என்ன செய்யுங்க. ஏன்னா இந்த சீஷர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் பலதரப்பட்டவர்கள் இருந்தாங்க. இயேசு தான் அவங்களுக்கு ஹெட்டு. இதில் வயதில் வித்தியாசம் நிறைய பேருக்கு இருந்துச்சு, படிப்பு அனுபவத்தில் வித்தியாசம் நிறைய பேருக்கு இருந்துச்சு, வேலையில் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ இந்த உலகம் தரம் பிரித்தா எப்படி தரம் பிரிக்குமோ அதை போலவே இவர்கள் பார்த்தாங்க. இதில் நமக்குள்ள எப்படி முந்தி வர்றது, எப்படி முன்னேறி போகிறது, எப்படி முதன்மை அடைகிறது அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபு யோவான்னு 2 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க அம்மாவையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வலது பக்கத்துலேயும் உங்களுக்கு இடது பக்கத்துலேயும் என் 2 பிள்ளைகள் தான் இருக்கணும். அல்லேலூயா. வேறு எவருக்கும் அந்த சீட்டை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. வேறு யாரையும் உட்கார வச்சு பார்க்க நான் விரும்பலை. என் பிள்ளைகளை அப்படி உயர்ந்த இடத்துல நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் என் பிள்ளைகள் தான் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. வேறு வயசில் மூத்தவர் இருக்கக்கூடாது, அந்தஸ்தில் கூட்டினவர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேலையில் திறமையான ஆள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அறிவில் பிரதானம் எவருமே இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் தான் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், அம்மா நீ என்ன கேட்குறேன்னு உனக்கு விளங்குதா, புரிஞ்சுதான் நீ கேட்குறியா, அதை தீர்மானம் பண்ணுறது பிதா தான் அப்படின்ட்டார். இப்போ இயேசு அவர் சிலுவைக்கு போக போகிறாரு. அந்த லார்ட் சப்பருக்கு முன்னாடி, கடைசி ராப்போஜனத்துக்கு முன்னாடி அவர் அந்த மரணம் சம்மந்தப்பட்ட காரியத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. இவங்க அதை மைண்ட் பண்ணவே இல்லை. இவங்களுக்குள்ளே வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கு.
இவங்களுக்குள்ள வாக்குவாதம். எதற்காக வாக்குவாதம்? நம்மில் யார் பெரியவன், நம்மில் யார் பெரியவன், அவ்வளோதான். இதுதான் அவங்களுக்குள்ள இப்போ பேச்சாக இருக்குது. இப்போ கர்த்தர் அதை அறிந்து அவர்களுக்கு முன்பாக எதையுமே பேசாமல், அவர் தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கலத்தி வச்சுட்டு ஒரு துண்டை கட்டிட்டு ஒரு தண்ணியை பாத்திரத்தில் எடுத்து துணியில் அந்த தண்ணியை முக்கி எல்லார் காலை என்ன செஞ்சிட்டே இருந்தார், கழுவிட்டே இருந்து முடித்த பிறகு சொல்கிறாரு, உங்களில் யாராவது முதன்மையாக இருக்க விரும்பினால் இதை மாதிரி செய். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இயேசுநாதர் கூட இருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால இப்போ பேதுரு சொல்கிறாரு, எப்பா உங்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவார். அதனால ரெக்கமெண்டுக்கு யாரும் என்ன செய்யாதீங்க, கூட்டிகிட்டு போகாதீங்க. அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி போட்டி போடாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படாதீங்க. இதெல்லாம் உயர்வுக்கு வழியே கிடையாது. இதன் வழியாக உயர்வு அடையவே முடியாது. இப்படி உயர்வை தேடி வந்தால் அந்த உயர்வு நிலையாகவும் நிரந்தரமாகவும் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் கர்த்தரே உயர்த்தினால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பேதுருவுக்கு தெரியும், பேதுருவை பார்த்தோன்னே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நாணல், ஆனால் உன்னைய நான் ராக்கா மாற்றுவேன்றார், உன்னைய நான் பாறையா மாற்றுவேன். நீ இன்னைக்கு நாணல் மாதிரி இருக்கப்பா, பிடிச்சா வலிகிற, இந்த பக்கம் காத்தடிச்சா இந்த பக்கம், அந்த பக்கம் காத்தடிச்சா உன்னை நம்பவே முடியல, நீ யார் கூட இருக்குன்னே தெரில, உன் நிலைமை அதுதான். ஆனால் உன்னை நான் சாலிட் ராக்காக மாற்றுவேன், ஒரு பாறையாக மாற்றுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிரதானமான அப்போஸ்தலனா இந்த பேதுருவை நிலை நிறுத்தி எல்லா திறவுகோலையும் நான் உன் கையில் நினைச்சிறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனார். பார்த்தீங்களா? ஏன்னா இவன் முந்தினவன், இவன் எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறவன், தான் முதல்ல நிற்கணும்னு முயற்சி செய்கிறவன். ஆனால் எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகி கேவலப்பட்டு அப்படியே குறியிருவார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இவனை உயர்த்தணுங்கிற சித்தம் வைத்து அவனை உயர்த்தினதுனால அவனுக்கு இப்போ ஒரு உண்மை புரிஞ்சு இளம் தலைமுறைக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, தேவன் ஒருவரே உயர்த்துகிறவர், அவர் உயர்த்துகிற வரைக்கும் நீங்கள் அவருடைய கரத்தில் என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க, கண்டிப்பாக உயர்வு உண்டு. ஆமென். ரெண்டாவது இவர் சொல்கிறாரு, அன்னைக்கு இருந்த திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு கவலை. ஏன்னா அன்னைக்கு திருச்சபை பயங்கர உபத்திரவத்தை சந்தித்து கொண்டிருந்தது, கடுமையான நெருக்கடி அவர்களுக்கு இருந்தது, வாழ்க்கை பாதிக்கப்பட்டது, தொழில் வேலை பாதிக்கப்பட்டது, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள், எதிர்காலம் கேள்விக்குறியானது, அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல, தேவைகளுக்கு அவர்கள் அலைந்து திரிய வேண்டியிருந்தது, தப்பி பிழைப்பதற்கு ஓடி ஒளிய வேண்டியது இருந்தது, தங்களுடைய ஜீவனை பாதுகாக்க அவர்களுக்கு அது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப கவலையாக இருந்தாங்க. அவர் சொல்கிறார், இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிரு. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்களை விசாரிக்கிறதுக்கு அவர் இருக்கிறார், உங்களை தேடி வந்து அவர் விசாரிப்பார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் கவலையை மட்டும் அவர்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்கிட்ட இறக்கி வச்சிருங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். ஏன்னா அந்த பேதுரு அந்திரேயா முதல்ல இயேசுவை சந்திப்பதற்கு அழைத்து சென்ற போது பேதுருவை அந்திரேயாவெல்லாம் இயேசு திரும்பி பார்த்து என்னப்பான்னாரு, ரபி நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. வந்து பாருன்ட்டார். ஆனால் வந்து பார்த்தா அடுத்த சீனில் பேதுரு மிஸ்ஸிங். ஏன்னா இயேசுநாதர் தங்கியிருந்த இடம் எப்படி இருந்ததோ தெரில, கம்ஃபர்ட் ஜோனாக இருந்ததோ தெரில. பீட்டர் பார்த்தான், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, ஆண்ட்ரூ நீ வேணா அவர் பின்னாடி போப்பா, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு போயிட்டான். ஆனால் இப்போ மீன் பிடிச்ச இடத்துல ஒரு மீன் கூட கிடைக்காம வெறும் கையாக வலையை அலசிட்டு இருக்கான். இப்போ ரெண்டாவது இயேசு அங்கே வர்றாரு, அங்கே ஒரு போட்டில் ஏறுறாரு, அது சீமோனுடையதாக இருந்தது. அவன் வாங்க ஏறுங்கன்னெலாம் சொல்லவே இல்லை, நான் மீன் பிடிச்சி ஒரு மீன் இல்லாமல் வெறுமையாக இருக்கேன்னு சொல்லவே இல்லை, நேற்று ராத்திரி நான் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு சொல்லவே இல்லை. பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னா ஆண்டவர் போட்டு ஆழத்தில் தள்ளுப்பா, வலையை போடுன்றார். அப்போ தான் சொல்கிறான், ஐயரே முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல,
ஆனால் உங்கள் வார்த்தையின்படி போடுறேன்னா வலைகள் கிளியத்தக்கதாக 2 படவுகள் நிரம்பத்தக்க மீன் கிடச்சிது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, இவன் அவரை கூப்பிடவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவன் கவலை என்னன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா பேதுரு ஒரு நாள் இப்படி வெறுமையாக இருந்ததில்லை, வீட்டுக்கு வெறுங்கையாக போனதில்லை, தொழிலில் ஒரு நாள் இவன் தோத்தது இல்லை, இவருடைய அனுபவம் இவனுக்கு கை கொடுக்காம போனதே இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலையை அவன் ஃபேஸ் பண்ணதே இல்லை. அந்த ஒரு கவலை அவனை அழுத்தி வேதனையோட போகக்கூடாதுன்னு சொல்லி அவனை பிரமிப்படைய செய்தவர் இயேசு. அதை அனுபவிச்சிருக்கிறார் பேதுரு. அல்லேலூயா. வாழ்க்கையில் வேலையில் ஒன்றும் இல்லாமல் இருந்த என்னைய விசாரித்து நிரம்ப செய்தவர் இயேசு. அல்லேலூயா. என் அனுபவத்தில் என் வாழ்க்கையில் பிடித்திராத மீன்களை கொடுத்து என்னை பிரமிக்க செய்தவர் அவர். நான் கூப்பிடாமலே என்னை விசாரித்து என் மனதின் கவலைகளுக்கு மருந்தாய் வந்தவர் அவர். என் தேவைகளை அறிந்து அதை சந்தித்தவர் அவர். என் சூழ்நிலை அறிந்து நான் இருக்கிற இடத்துக்கே வந்தவர் அவர். அல்லேலூயா. முதல் தடவை நீங்கள் வந்து பாருங்கன்னாரு. இந்த தடவை பீட்டர்லாம் என்னைய வாங்க வந்து பாருங்கலாம் கூப்பிடலை, அவரே தேடி சென்றார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் அவர் விசாரிக்கிறவர். அப்படின்னா நீங்கள் ஃபெயிலியரான இடத்துக்கு இயேசு வருவார். நீங்கள் வெறுமையாக இருக்கிற சூழ்நிலையில் இயேசு வருவார். நீங்கள் குறைந்து போன காரியத்தில் இயேசு வருவார். கவலைப்பட்டு இருக்கிற நேரத்தில் இயேசு வருவார். என்ன செய்கிறது, இப்படி ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்ததே இல்லைன்னு சொல்லி நீங்கள் திகைக்கும் போது இயேசு வருவார். எதுக்கு? உங்களை விசாரித்து உதவி செய்ய, அற்புதம் செய்ய, அந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு பரிகாரம் கொடுக்க இயேசு வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருவின் மாமி அவங்க ஜுரமாக மரண அவஸ்தையில் படுத்து கிடக்கிறாங்க. இயேசு அவங்க வீட்டுக்கு போய் அவள் கையை பிடிச்சி என்ன செஞ்சாராம், சூம் கொடுத்தார். உடனே அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தால் இருக்கு. 100க்கு அதிபதி எங்கள் வீட்டுக்கு வருவீங்களான்னு கூப்பிட்டார். எவ்வளவு எங்கள் வீட்டுக்கு வருவீங்களான்னு கூப்பிட்டார். பேதுரு வருவீங்களான்னு கூப்பிட்டாரா? அப்படி கூப்பிட்ட மாதிரி பைபிளில் இல்லை. ஆன் த வே, அவ்வளோதான். ஆனால் நேராக வீட்டுக்கு போய் பலவீனமாக இருந்து அவனுடைய மாமியாருக்கு சுகம் கொடுக்குறார். ஏன்னா மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா அது யாரை பாதிக்கும்? அது பேதுருவின் மனைவியை பாதிக்கும். ஏன்னா அவங்க அம்மா இல்லை, அவங்க அம்மா படுத்துருக்குறாங்க. அப்போ இவர் இந்த அம்மா என்ன செய்வாங்க? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ என்னமோ செய்யுது, எதோ செய்யுது, அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண, ஒன்றும் கேட்கல, அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரில, நிலைமை நாளுக்கு நாள் எப்படி இருக்குது, மோசமாக இருக்குது. அப்போ மனைவியை அது பாதிச்சுன்னா அது யாரை பாதிக்கும்? பேதுருவை பாதிக்கும். அல்லேலூயா. வீடு ஸ்தம்பிக்கும், குடும்பம் அப்படியே நிலை குலைவதற்கு ஆயத்தமாகும். இதெல்லாம் அறிந்த இயேசு கூப்பிடாமலே வீட்டுக்கு போய் அற்புத சுகம் கொடுத்துட்டாருங்க. அல்லேலூயா. எழும்ப முடியாமல் இருந்த அந்த தாயாரை எழும்பி அவர்கள் தன்னுடைய வேலையை பார்க்க முடியாத பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டவங்க இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் பணிவிடை செய்கிற அளவுக்கு பலன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கூப்பிடாமலே உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும் தெரிஞ்சால் வீட்டுக்கு வந்துடுவார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார். எதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு அவர் வந்துடுவார். எதுவும் உங்களை பாதிக்க அவர் விட மாட்டார். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. மாமியாருடைய நிலைமை அறிஞ்சு இயேசுவே போய் சுகம் கொடுத்தது போல் உங்கள் வீட்டில் யாராவது பாதிக்கப்பட்டது நிமித்தம் உங்கள் சந்தோஷம் கெட்டு போயிருக்குமானால், யாரோ ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறது நிமித்தம் அல்லது யாருக்கோ ஒரு பிரச்சனை நிமித்தம் ஒரு முழு குடும்பத்தையுமே அதை அசைத்து கொண்டு இருக்குமானால், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இயேசு உங்களை விசாரிக்க அந்த வீட்டுக்கு வருவார். அந்த குறிப்பிட்ட நபருக்காக அவர் வருவார். அவர்களுக்கு உதவி செய்ய அவர் வருவார். விடுவிக்க அவர் வருவார். சுகம் கொடுக்க அவர் வருவார். கை தூக்கி விட வருவார். கூடவே பேதுரு இருந்தாலும் கூப்பிடாமலே போய் அவங்க மாமியாருக்கு அற்புதம் செய்து அவங்க மனைவியை மகிழ்ச்சியாக்கி பேதுருக்கு ஒரியெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. நீங்கள் ஃப்ரீயாக வேலை செய்யணும், ஃப்ரீயாக தொழில் செய்யணும், ஃப்ரீயாக படிக்கணும். ஃப்ரீனா இலவசம் நினச்சிடாங்க. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதுல? எந்த டென்ஷன் இல்லாமல், எந்த ஒரியும் இல்லாமல் நீங்கள் இயல்பாக இருக்கணும். அதற்கு எதிராக தடையாக எது இருந்தாலும் அதை விசாரிக்க இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். இப்போ பாருங்கள், இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வந்துட்டாங்க. வரி கொடுக்கறது நியாயமா? ராயனுக்கு வரி கொடுக்கணுமான்ட்டாங்க. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? பீட்டர், துண்டில் எடு, கடலுக்கு போ, முதல்ல ஒரு மீனை பிடி, அதனுடைய வாயை ஓப்பன் பண்ணி பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கும்,
அந்த பணத்தை எடுத்து எனக்காக டேக்ஸ் கட்டுன்னு சொன்னார். எனக்கும் உனக்கும் சேர்த்து டேக்ஸ் கட்டுன்ட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ பீட்டருக்கு அப்போ என்ன கவலை இருந்திருக்கு? இருந்தாலும் என் பின்னாடி வாங்கினார், இவர் பின்னாடியே போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு என்ன இல்லை, பணம் இல்லை, வருமானம் ஒன்றும் இல்லை, வழி இல்லை. இப்போ டேக்ஸ் கட்டணும்னு நெருக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியுமா? மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தானா தெரில, அல்லது இவங்களுக்குள்ளே வேறு எந்த டிஸ்கஷன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் பாருங்கள், கர்த்தர் விசாரிக்கிறவருங்க உங்கள் பொருளாதார தேவையை அறிந்து உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் நெருக்கடி, அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எதில் நெருக்கடியில் இருக்கீங்க, எவ்வளோ நெருக்கடியில் இருக்கீங்க, அதை அறிந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கும் உனக்கும் சேர்த்து கட்டுன்றார். நியாயப்படி அவருக்கு தான் கட்டுன்னு சொல்லியிருக்கணும், ஆனால் விசாரிக்கிறவர். அப்போ பேதுருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்களா? எப்போ இந்த இயேசு விசாரிச்சார்னா பொருளாதார குறைவே இருக்காதுப்பா, பொருளாதாரத்தில் கஷ்டமே இருக்காதுப்பா, பொருளாதாரத்தில் நெருக்கடியே இருக்காதுப்பா, பண பிரச்சனையே வராதுப்பா. அப்படியே வந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார்ப்பா. அது எவ்வளோ தேவையானாலும் அவர் தருவார். அதனால் பணம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, வீடு கட்ட பணம் இல்லை, ஒரு பொருள் வாங்க பணம் இல்லை, ஒரு வாகனம் வாங்க பணம் இல்லை, ஒரு திருமணத்திற்கு தேவையான போதுமான பணம் இல்லை, அல்லது எந்த காரியம்னாலும் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். போதுமான பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரே ஆக வேண்டாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை அவர் மேலே வச்சுருங்க. பண தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார், அற்புதம் செஞ்சு சந்திச்சிருக்கிறாருங்க. இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் பொருளாதார தேவை என்ன செய்வார்? சந்திப்பார். பொருளாதாரத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார். பேதுருக்கு கடைசியாக ஒரு வருத்தம் வந்துட்டு இயேசுநாதரை பார்த்து கேட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்ட்டான். அல்டிமேட்டாக இதுதான் ஃபைனல் அவருக்கு. ஏன்னா இப்போ ஒன்றுமே கிடையாது, எல்லாம் விட்டுட்டு போயாச்சு. ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார், எப்பா என் நாமத்தின் நிமித்தம் இந்த பூமியில் 1 2 3 4 லிஸ்ட்டு போட்டு யாராவது இதெல்லாம் விட்டுருந்தீங்கன்னா இம்மையிலையும் 100 தனையாக கிடைக்கும், மறுமையிலையும் 100 தனையாக கிடைக்கும். இப்போ பேதுரு அப்போஸ்தலனா மாறிட்டார். பேதுரு காலுக்கு கீழே எது வருது சொல்லுங்கள்? பணம் வருது. அவ்வளோ பேர் சொத்துக்கள் எல்லாம் விற்று எங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க? அப்போஸ்தலனுடைய பாதத்தில் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டவனுக்கு ஒரு குறை கிடையாதுங்க. தங்குறதுக்கு வீடு கொடுக்குறாரு, ஒரு வீட்டில் மாடியில் தங்கியிருக்கான். சாப்பிட்றதுக்கு அவனுக்குன்னு ஸ்பெஷல் மீல் ரெடி ஆகிட்டு இருக்கு. தரிசனம் கொடுக்குறாரு. இவனை ஊழியத்தில் அழைத்து கொண்டு செல்றதுக்கு ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் பேசுகிறாரு. இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆட்கள் அனுப்புகிறாரு. ஊழியத்திற்கு அப்பாயின்மெண்ட் அவரே ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அல்லேலூயா. இவன் மூலமாக ஆண்டவர் நிறைய விஷயங்களை செய்து அவனை ரொம்ப பாப்புலர் ஆக்கிட்டார். இந்த சிட்டியில் அவன் இருக்கிறான்னு கேள்விப்பட்டால் உடனே கூப்பிடு அப்படின்ற அளவுக்கு அவனை மேன்மைப்படுத்திட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், ட்ரெஸ் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும், வசதி கிடைக்கும். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக என்னெல்லாம் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை குறித்த கவலை, உடல் நலத்தை குறித்த கவலை, பொருளாதாரத்தை குறித்த கவலை எது இருந்தாலும் விசாரிப்பதற்கு அவர் இருக்கிறார் என்பதை ருசித்த பேதுரு புத்திமதியாக சொல்கிறாரு. உங்கள் கவலை அவர் மேலே வச்சுருங்க. இனி உடம்பை குறித்து கவலைப்படுவீங்களா? படைச்சது அவர் தானே, சுகம் தருவார்ல. பணத்தை குறித்து கவலைப்படுவீங்களா? தேவையை சந்திக்கிறது அவர் தானே, தேவைக்கு தருவார்ல. வாழ்க்கை குறித்து கவலைப்படுவீங்களா? வாழ்க்கையை தந்ததே அவர் தானே, வாழ வைக்கிறவர். அதற்கு வேண்டிய எல்லாத்தையும் தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவார். ஆமென். மூணாவது சொல்கிறார் பாருங்க, நீ நிற்கிறேன்னு மட்டும் மெத்தனமாக இருந்துடாத. அல்லேலூயா. நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு மட்டும் நீ பெருமையாக பேசிடாத. அல்லேலூயா. நான் யார் விழுந்து போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், விழுந்து போக மாட்டேன்னு ஒரு நாளும் மாறு தட்டிடாத. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து நிற்பதற்கு கிருபை கேட்டு வாழு. அதை தான் அடுத்த வசனத்தில் சொல்கிறார். ஏன்னா எதிராளியானவன் என்ன செய்கிறான்னா, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம், அதுதான் அவன் டார்கெட். அதனால் தெளிந்த புத்தியாக விழித்திருங்கள் அப்படின்ட்டார். ஏன்னா இந்த பேதுரு இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது. இயேசு கடலில் நடந்து வருவார்.
எல்லாரும் ஆவேசம், ஆவியின் பயப்படுவோம். இவர் மட்டும் நீரையானால் நான் வரட்டுமா அப்படிம்பார். ஆண்டு சொல்லவா உடனே டபக்குன்னு குதிச்சுடுவார். கடலில் தரையில் குதிக்கிற மாதிரி என்ன செஞ்சிடுவார், குதிச்சுடுவார். எல்லாரும் முன்னாடி வீர சாகசம் மாதிரி என்ன செஞ்சிடுவார், குதிச்சுடுவார். குதிச்சு 2-3 ஸ்டெப் என்ன செய்வார், நடப்பார். திரும்ப சுற்றி சுற்றி பார்த்து முங்கிடுவார். திரும்ப ஆண்டவரே என்னை ரட்சியும்பார். அப்போ ஆரம்பம் எப்படி இருக்கும், அமர்க்கலமாக இருக்கும், ஆர்ப்பாட்டமாக இருக்கும். அப்படியே ரொம்ப பெரிய தில்லா அவருக்கு கிளம்புற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஆனால் பாதியில் முங்கிடுவார். ஆமே. அதனால தான் சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருங்க, விழித்திருங்க. நீங்கள் உங்கள் தைரியத்தில் எதை என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. என்னால் முடியும்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்களால் உங்கள் பலத்தால் நிற்க முடியாது, உங்கள் பலத்தால் நடக்க முடியாது, உங்கள் பலத்தால் மேற்கொள்ள முடியாது, உங்கள் பலத்தால் அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாது. முழுக்க முழுக்க அவருடைய உதவி உங்களுக்கு வேணும். இன்னொரு தடவை ஆண்டவர் சொல்லுவார், ஆமே, மேலே மறுரூப மலைக்கு போயிடுவாங்க. ஆண்டவரோட மோசே எல்லையாவும் பேசிக்கிட்டு இருப்பான். நல்லா தூங்கிடுவானுங்க. நம்ம ஆளுக்கு திடீர்னு சத்தம் கேட்டு முழிச்சு பார்ப்போம் பாருங்க, நம்மளால தான் பேசுவோம், நாம் இங்கே இருப்பது நல்லதும்மா. உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், ஆளுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு நாங்கள் இருக்கோம். ஒரு வேலை வேண்டாம், இங்கே இருப்போம். கீழே 9 பேர் இருக்கான். முழு உலகமும் திறந்து கிடக்கு சுவிசேஷத்துக்கு. எதையுமே யோசிக்க மாட்டான். அல்லேலூயா. திரும்ப மேலேருந்து ஒரு சத்தம் வரும், இவருக்கு செவி கொடுங்கள். அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம அவசரப்பட்டுட்டோமோ. இந்த ஓவரா எந்தூசியாஸ்டிக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உற்சாகத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஜபமா ஜபம் பண்ணிடும், கூட்டமா வந்துடும், ஆராதனையா வந்துடும். எத்தனை நாள், 3 நாள் தான். அதுக்கப்புறம் தேடியும் காணாதிருப்பாய். அந்த மாதிரி ஆகிப்போம். திரும்ப கூப்பிட்டா ஆளுக்கு என்ன இருக்கா, உயிரே இருக்காது. ஸ்தோத்திரம் அப்படின்னா சத்தமே என்ன செய்யாது, வராது. ஆள் இருக்கிற இடத்துல பார்த்தா எம்டியாக இருக்கும் சேரு, ஆளை காணும் எங்கே, அவ்வளோதான். ஆனால் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, இங்கே இருப்பது நல்லது. பாஸ்டர் சர்ச்சில் இருப்போம் பாஸ்டர், ஆராய்ச்சிட்டே இருப்போம் பாஸ்டர், டெய்லி வாக்க பாஸ்டர், ஜோமனிக்கிட்டே இருப்போம் பாஸ்டர். அல்லேலூயா. 3 நாளைக்கு அப்புறம் 4ஆவது நாள் பார்த்தா ஆளே காணாது. ஆமாம், அப்புறம் பாஸ்டர் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம பலத்தால் அது முடியாது. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நம்ம பலத்தால் அது முடியவே முடியாதுங்க, முடியவே முடியாது. இயேசு சொல்கிறார், பீட்டர் பிசாசு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கான்பா, கோதுமையை சொலவில் போட்டு புடைக்கிற மாதிரி உன்னை போட்டு புடைக்கிறேன்னு சொல்லியிருக்காம்டா அப்படின்னு. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், நல்லவன் ஆண்டவரே காப்பாற்றிருக்கப்பா, கைவிட்டுறாதீங்க. அவ்வளோ பேர் காரி அடிச்சிருவான், துப்பிடுவான், எப்படியாவது என்னைய காப்பாற்றிருங்கன்னு சொல்லி நம்மால் இந்த பாருங்க, இந்த நிற்காம பார்த்தீங்களா, அவ்வளோ பேர் உங்களை விட்டு ஓடி போனாலும் நான் போக மாட்டேன். பாப்பா ஆண்டவர் சொன்னார், பாப்புன்ட்டார். கடைசியில் பார்த்தா ஒரு ராத்திரி சேவல் கூறுறதுக்கு முன்னாடி இயேசு எனக்கு தெரியவே தெரியாது, இந்த மனுஷனுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை, இவரை நான் பார்த்ததே இல்லை, ஐயோ நீங்கள் இவர் கூட இருந்தேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சபித்து சத்தியம் பண்ணிட்டாங்க. சபித்து சத்தியம் பண்ணிட்டான். கிரீக்கில் சொல்லுது, கெட்ட வார்த்தையில் பேசினானா, இயேசுவை தூஷித்து கெட்ட வார்த்தையில் பேசினானா, அவ்வளோ கேவலமாக ஆண்டவர் பேசியிருக்கான். அதெல்லாம் அனுபவிச்சதுனால தான் அவர் சொல்கிறான், விழித்திருங்க, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க. பிசாசானவன் உங்களுக்கு எதிராளி, அவன் எப்போ விழுங்கலாம், எப்போ கவுக்கலாம், அதுதான் அவன் டார்கெட். ஏன்னா உங்கள் மேலே அவருடைய திட்டம் இருக்குது, உங்கள் மேலே அவருடைய அழைப்பு இருக்குது, உங்கள் மேலே அவருடைய அபிஷேகம் இருக்குது, உங்கள் வாழ்க்கை குறித்த அவருடைய நோக்கம் பெருசாக இருக்குது. அதனால் அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவருடைய கிருபையை கேளுங்க, அவருடைய உதவிக்காக கெஞ்சுங்க, அவரோடு இணைஞ்சிருங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்கிற புத்திமதின்னு பேதுருவின் மூலமாய் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன்னா நம்ம யாரும் விழுந்து போக தேவன் விரும்பலை, பின்வாங்கி போக தேவன் விரும்பலை, சத்துருவுக்கு இடம் கொடுக்க தேவன் விரும்பலை. எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதற்காக அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வாழவே ஆண்டவர் நம்மை விரும்புகிறார்.
அல்லேலூயா. இந்த ஆலோசனைகளை கேட்டு இதன்படி நடப்பதற்கு எத்தனை பேர் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஏன்னா அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது சொல்கிறார் பாருங்க, நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால். அப்போ உயர்வுக்கு அவர் ஒரு புத்திமதி சொல்லியிருக்கிறார், கவலை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு புத்திமதி சொல்லியிருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதற்கு ஒரு புத்திமதி சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டு நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவ நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், எங்களுக்கு வேண்டிய பலனை தாரும். ஓ ஜீசஸ், நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், தெளிந்த புத்தியை தாரும், ஜாக்கிரதையாயிருக்க கிருபை தாரும், விழிப்புள்ளவர்களாயிருக்க உதவி செய்யும். ஆண்டவரே சொல்லுங்க, அடங்கி இருக்க கிருபை தாரும், கவலைப்படாமல் இருக்க உதவி செய்யும். எங்களை விசாரிக்கிற தேவன் நீங்க இருக்கிறதுனால எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, வேத வசனத்திலிருந்து நாங்கள் கேட்ட நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி. நாங்கள் இதை கை கொண்டு நடக்க கிருபை தாரும். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. சமாதானத்தோடு அனுப்புகிறோம்ப்பா. கிருபையும் நன்மையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.